மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச மதிமுகவிலிருந்தும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மதிமுகவை தலைவர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த குழு தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். 2017 முதல் மதிமுக திமுகவுடன் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கும் நிலையில் தற்போது திமுக சார்பில் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு நாளை முதல் அந்த குழு தன்னுடைய பேச்சுவார்த்தையை துவங்கும் என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய குழுவுடன் மதிமுக தன்னுடைய குழுவையும் அறிவித்திருக்கிற அடிப்படையிலே மதிமுகவுடைய அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ், பொருளாளர் இருக்கக்கூடிய செந்திலதிபன், மேலும் உயர்நிலைக்குழு இருக்கக்கூடிய ஜீவன், தேர்தல் பணி செயலர் சேசன் என இந்த 4 பேரையும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை குழுக்கு மதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவானது தொடர்ச்சியாக அறிவாலயத்துக்கு சென்று திமுக அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். முதற்கட்டமாக விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை கொடுப்பார்கள். அந்த பட்டியலின் அடிப்படையில் அவர்கள் தலைமையிடம் பேசி தலைமை கூறுகின்ற தொகுதியின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதற்கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். எண்ணிக்கை முடிந்த பிறகு தொகுதிகளை அடையாளம் காணுதல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடியும். 2 முதல் 3 முறை தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை முடியும் நிலையில் 3வது முறையாக முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். 2 தலைவர்களும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடைமுறையும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தற்போது அதற்கான பேச்சுவார்த்தை குழு மதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.